ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறான். எப்போது நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரெண்டை சந்திச்சுட்டு உள்ளே போனான் அப்படின்னு, அந்த தருணத்தை இவன் போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்படுத்தியிருக்கிறான். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னோட வாக்குமூலத்தையும் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டையும் ஓப்பனாக கொடுக்குறான். அதை கேட்ட அடுத்த செகண்ட் உடனே இவனை என்ன பண்ணுறாங்க, இவன் சொன்னது உண்மையாக பொய்யா அதை அப்புறமா விசாரிக்கலாம், பட் சொன்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறாங்க. உடனே இவனையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஏன்னா இவன் விஷம் சாப்பிட்ருக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா, உடனே இவனையும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க. இதுதான் அந்த போலீஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லப்படுது. ஸோ இது கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நிறைய சேனலில் நிறைய ஊடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதோட ஃபுல் பயோடேட்டா உள்ள என்ன நடந்தது அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் இது ஒரு கிரைம் சீனில் சொல்லப்பட்டாலும் போலீஸ் தரப்பில் இன்னொரு தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. கடையில் போயிட்டு எனக்கு நகை நிறையா இருக்குது, நான் நகையை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அடமானம் வச்சு தரேன், எனக்கு கொஞ்சம் இப்போ கைக்கு பணம் வேணும் அப்படின்னு